பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா 1947ஆம் ஆண்டு தமிழகத்தின் கரூருக்கு விஜயம் செய்தார். அங்கே தனது தெய்வீக பேருரையை நிகழ்த்தினார். அதன் பின்னர் கரூரிலிருந்து உடுமலைப்பேட்டைக்கு திரு பாலபட்டாபி என்ற பக்தரால் அழைக்கப்பட்டிருந்தார். பாபா பயணம் செய்வதற்கு திரு பாலபட்டாபி அவர்கள் பெட்ரோல் என்ஜின் பொருத்திய வேன் ஒன்றும் அந்த வேனை ஓட்டுவதற்கு குமாரசுவாமி என்ற நபரையும் ஏற்பாடு செய்திருந்தார். கடவுள் இல்லை என்ற கொள்கையுடைய நாத்திகர் இந்த டிரைவர் குமாரசுவாமி. பாபாவும் சில பக்தர்களும் அந்த வேனில் ஏறிக்கொண்ட பின்னர் டிரைவர் குமாரசுவாமியிடம் பாபா உடுமலைப்பேட்டை செல்லும் வரையில் வண்டியை எங்கேயும் நிறுத்த வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஆனால் வேனை கண்டிப்பாக நிறுத்த வேண்டியிருக்கும் என்று குமாரசுவாமிக்கு உறுதியாக தெரியும். காரணம் என்னவென்றால் கரூரிலிருந்து உடுமலைப்பேட்டை வரை செல்வதற்கான பெட்ரோல் வண்டியில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே கிட்டத்தட்ட முழுதும் தீர்ந்து போன நிலையில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்த குமாரசுவாமி மனதிற்குள்ளேயே முணுமுணுத்தபடி வண்டியை செலுத்த தொடங்கினார். வழியில் பெரும்பள்ளம் என்ற கிராமத்தில் சிறிது நேரம் சிற்றுண்டிக்காக நிறுத்திய சந்தர்ப்பத்தில் யாரிடமாவது பெட்ரோல் வாங்கி வந்து விடலாம் என்று கிளம்பினார் டிரைவர். ஆனால் யாரும் பெட்ரோல் வாங்க எங்கும் அலைய வேண்டாம் என்று சொல்லி பாபா அனைவரையும் அமரச் சொல்லிவிட்டார். பெட்ரோல் சுத்தமாக இல்லை, எப்படியும் வேன் பாதி வழியில் நிற்கத்தான் போகிறது என்று மனதிற்குள் கோபமாக வேனை ஓட்டிய டிரைவருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. என்னவென்றால் காலியான பெட்ரோல் டேங்கோடு ஓடிய வேன் சரியாக உடுமலைப்பேட்டையில் பாலபட்டாபி அவர்களின் வீட்டிற்கு முன்பு வரை ஓடி நின்றுவிட்டது. தெய்வத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் அந்த வேனில் இருந்த ஒரே நபரான டிரைவர் குமாரசுவாமி பாபாவின் தெய்வீகத்தை நேரடியாக அனுபவித்து ஆனந்த அதிர்ச்சியில் உறைந்து நின்றார்.